ஹலோ குட்டிச்சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் ஸ்னோவி ஃபாரஸ்ட் வித் ஸ்னோ எயிட்டி அண்ட் கிட்ஸ். அதாவது பனி மலையில ஸ்னோ எயிட்டிங்கிற ஒருத்தனும் குழந்தைங்களும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு குரூப் ஆஃப் குழந்தைங்க என்ன பண்றாங்க, ஒரு மெடிசினல் ஹெர்ப்ஸை தேடி பனிக்காட்டுக்குள்ள போறாங்க. அங்க பனிக்கரடி மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் ஸ்னோ எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவன் தான் அந்த காட்டுக்கே காவலாளி. இந்த குழந்தைங்க எல்லாம் போறாங்களா, போற டைம்ல வேற நல்ல ஸ்னோஃபால் ஆயிடுச்சு. அந்த பிளான்ட் பூக்குறதே நைட்டு தானா. ஸோ இவங்க ஈவினிங் போல போறாங்க. அவ்வளோ ஸ்னோஃபால் இருந்துச்சு. இவனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. ஸ்னோ எயிட்டி குதாகலமா ஆயிட்டான். ஆஹா, நம்ம காட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இந்த குழந்தைங்களும் போச்சா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவனோட பொறுப்பு என்ன, அந்த காட்டை பத்திரமா பாத்துக்கணும். அந்த குழந்தைங்க அங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களையும் பத்திரமா பாத்துக்கணும்ல. சோ அவங்களையும் பத்திரமா, அந்த குழந்தைங்க எல்லாம் அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கும், எங்க தடுக்கி விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் பத்திரமா பிரிட்ஜ் கிராஸ் பண்ண வச்சான். நீங்க கேட்ட மந்திர பனிக்காடு இங்கதான் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பாருங்க, நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு ஸ்னோ எயிட்டி சொன்னான். சோ இது வந்து ஒரு மந்திர மரம், இதுக்குள்ளதான் ஒரு உலகமே இருக்கு. அந்த காட்டுக்குள்ளதான் இவங்க தேடி வந்த மந்திர பூக்கள், ஹெர்ப்ஸ், பிளான்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ எயிட்டி சொல்றான். சரின்னு சொல்லி இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த மரத்துக்குள்ள போகிறாங்க. இதுவரையும் தெரியாது ஸ்னோ எயிட்டிக்கு அந்த மரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய உலகம் இருக்கு அப்படிங்கிறது. இவன் போனதும் கிடையாது. ஆனா இவங்க முன்னோர்கள் சொல்றத வச்சு இந்த குழந்தைங்களுக்கு இவன் கதையா சொன்னான். உடனே அந்த குழந்தைங்க போக போக இவனும் அந்த உலகத்துக்குள்ளேயே போனானா, அந்த உலகம் பார்க்க ரொம்ப பிரமிப்பாவும் அழகாவும் மேஜிக்கலாவும் இருந்துச்சு. அங்க அதுவும் இல்லாம கலர் லைட்ஸ் மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு கலர் மாறுது. காலையிலயா நைட்டா ஈவினிங்கான என்ன நேரம்னே அந்த உலகத்துக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கவே முடியாதான். ஆனா அந்த உலகத்துக்குள்ளதான் அவ்வளோ மந்திரம் நிறைஞ்ச மெடிசினல் பிளான்ஸ் இருக்கான். சரின்னு இந்த குழந்தைங்க அந்த காட்டுக்குள்ள போயாச்சு. போக போக அவ்வளோ கலர்ஃபுல்லா ஒரு அருவியும் பார்த்தாங்க. அங்க பூக்குற ஒவ்வொரு பூவுமே ஒரு மருந்து மாதிரிதான். அது எல்லா நோய்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க பேசிட்டே போறாங்க. கடைசியா இவங்க தேடி வந்த மந்திர பூவோட மரத்தை அவங்க பார்த்துட்டாங்க. அதை சுத்தி அவ்வளோ பட்டர்ஃபிளைஸ், அந்த மரமே பார்க்க ரொம்ப பிரமிப்பாவும் அழகாவும் இருந்துச்சு. ஆனா இவங்க தேடி வந்தது என்ன, அந்த மரத்துல பூக்கிற பூவுக்காக தான் வந்தாங்க. அந்த டைம்ல அந்த பூ பூக்கவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சோகமா ஆயிட்டாங்க. உடனே ஸ்னோ எயிட்டி என்ன சொன்னா, ஏன் கவலைப்படுறீங்க, அது பூ தானே பூக்கணும், அது நல்லா பூக்கும், நீங்க வாங்க நம்ம எல்லாம் சந்தோஷமா, இவ்வளவு தூரம் தேடி வந்து நீங்க டயர்டா இருப்பீங்க, நம்ம எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு உத்வேகம் கொடுத்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சு, அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா, அதனால காட்டுல கிடைக்கிற நல்ல பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குழந்தைங்க அவன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எனர்ஜியா ஆனாங்க. அவங்க எந்த வகையிலயும் சோகப்படாம வருத்தப்படாம அவங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான். அதே மாதிரி பனி மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, உடனே குழந்தைங்க எல்லாம் அவங்க எடுத்துட்டு வந்த பேக் பேக்ல இருந்து அம்ப்ரெல்லாவெல்லாம் எடுத்து அந்த பனியெல்லாம் விழுகாத மாரி அவங்க அழகா புடிச்சுக்கிட்டாங்க. பனிமலை முடிஞ்ச உடனே திருப்பி ஸ்னோ எயிட்டி என்ன பண்றான், ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி பண்ணி எல்லாரையும் வார்ம் படுத்துறான். ஏன்னா அங்க ரொம்ப பனியா இருக்கும் இல்லையா, என்னதான் நம்ம வின்டர் கிளோத்ஸ் போட்டிருந்தாலும் அங்க ஃபுல்லா பனி. ஸோ அதனால அவன் வார்ம் பண்றான். வார்ம் பண்ணோட அந்த குழந்தைங்க எல்லாம் நல்லா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, எந்திரிங்க எந்திரிங்க, நம்ம வந்து அந்த பூ பூக்குற டைம் ஆயிடுச்சு, பாருங்க அங்கங்க பூ பூத்துருச்சு, உங்களுக்கு எவ்வளவு பூ வேணுமோ எடுத்துக்கோங்க, நீங்க அதை பறிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல அந்த பூவெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு கத்துறானா. சரின்னு அந்த பூவெல்லாம் பறிக்க பறிக்க அந்த காடே வந்து பனிக்காடா இருந்தது. பூ என்ன ரெட் கலர்ல இருக்கா, அப்படியே ரெட் கலர்ல அந்த காடு மாதிரி ஆயிடுச்சா. அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த பூவோட ரெட் கலர் பிரகாசம் அந்த காட்டுல இருக்குமா. அந்த பூ கொஞ்ச நேரத்துல டல் ஆயிட்டே வரும்போது திருப்பி அது பனிக்காடா மாறிடுமா. குழந்தைங்களுக்கு பூ எங்க இருக்குன்னே தெரியாதான். முடிஞ்ச அளவு எல்லா பூவையும் குழந்தைங்க பறிச்சாச்சா. அங்கங்க 2-3 பூ மட்டும்தான் இருக்கான். சரின்னு அந்த பூவையும் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அதுல ஒரு பையன் சொன்னானா, நாங்க பூ மட்டும் பறிக்க வரல, இன்னும் இங்க முன்னோர்கள் நிறைய மந்திர காட்டுல நிறைய மந்திர செடி எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க, அது எங்க இருக்குன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு ஸ்னோ எயிட்டி சொன்னா, வாங்க ஒரு இடம் இருக்கு, ஆனா அந்த இடத்துல நீங்க கரெக்டா பதில் சொல்லி அந்த கேம் சேஞ்ச் பண்ணாதான் அது வந்து அந்த மந்திர காட்டுக்கே நம்மளை கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு இந்த குழந்தைங்களும் படிச்சதை வச்சு அந்த மந்திரங்களை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த காட்டை திறந்தாச்சான்.
பயங்கரமான ஒளியா, அவ்வளோ லைட்ல அந்த லைட்டுக்குள்ள போனா மட்டும்தான் அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே போக முடியுமா. அந்த காட்டுக்குள்ள ஃபுல்லா ரெட் கலர் பரமா இருந்துச்சா, அது ஃபுல்லா பனி மூடுற மாதிரி இருந்துச்சா. பயப்படாம அந்த குழந்தைங்க ஸ்னோ எட்டி இருக்கான் இல்லையா, பயப்படாம தைரியமா போனாங்களாம். அந்த காடே பார்க்க கண்ணாடி காடு மாதிரி இருந்துச்சா. எங்க பார்த்தாலும் எல்லாமே டபுள் டபுளா அவங்களுக்கு தெரிஞ்சுச்சா. சரி, அவங்க வந்தது என்ன, அந்த ஹெர்ப்ஸை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவங்களோட எய்மா வச்சுக்கிட்டு அவங்க தொடர்ந்து போனாங்களாம். போக போக இன்னும் அற்புதமான கலர்ஃபுல்லான காடா பார்த்தாங்களாம். அங்க பூவெல்லாம் பூத்து இருந்துச்சா, அதிசயமான பழங்கள் இருந்துச்சா. அந்த காட்டுக்குள்ள அவங்க பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி போய்கிட்டே இருக்கும் போது அங்க உள்ள வாழ்ற ஊர் மக்கள் எல்லாம் டிஃப்ரெண்டா வினோதமா இருந்தாங்களாம். அவங்கள எல்லாம் கேட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு ஹெர்ப் பிளான்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, மந்திர மரங்கள்லாம் இருக்கு, அதுல இருந்து எடுக்கப்படுற மந்திர பூ மந்திர பழங்கள்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. ஊர் மக்கள் யாருக்குமே தெரியலையா. அப்ப ஸ்னோ எட்டி சொன்னானா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, வாங்க நம்ம முடிஞ்ச அளவு தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் குழந்தைங்க சோர்வடையும் போதும் ஊக்குவிச்சு அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டே போனானா. அப்புறம் ஒரு வழியா அந்த வினோத காடை கண்டுபிடிச்சாச்சு. அவங்க தேடி வந்த மந்திர பூக்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இன்னும் என்ன வருத்தம் அப்படின்னா, அங்க ஒரு குகை இருக்கும், குகைக்குள்ள நிறைய மருந்து இருக்கும்னு சொல்லி அவங்க படிச்ச புக்ல இருந்தது. சரின்னு பார்த்தா கடைசி அந்த குகையும் கண்டுபிடிச்சாச்சு. எப்பயோ வாழ்ந்த மனுஷங்க அந்த குகைக்குள்ள அவ்வளோ அரிய வகையான பூக்களை மருந்துக்கள் எல்லாமே பதப்படுத்தி அவ்வளோ அழகா பத்திரமா வச்சிருந்தாங்களாம். உடனே ஸ்னோ எட்டி அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அந்த குழந்தைங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சோன்னா, அந்த குழந்தைங்க எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அதை நம்ம ஃபுல்ஃபில்லா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாவும் இருந்துச்சு. அதனால ஸ்னோ எட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்க எந்த வகையிலும் வருத்தப்படாம பத்திரமா அவங்கள பாத்துக்கிட்டான் இல்லையா. அப்ப ஸ்னோ எட்டி பிரிய வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் சொல்லிச்சு, நீ கவலைப்படாத ஸ்னோ எட்டி, நீ இந்த மருந்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, எங்களுக்கு எப்பப்ப தேவையோ நாங்க அப்ப வந்து வாங்கிக்கிறோம், எங்க உலகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த மருந்தெல்லாம் வாடி போயிடும், நாங்க யூஸ் பண்ற டைம் அப்ப வந்து வாங்கிக்கிறோம் ஸ்னோ எட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ எட்டிக்கு பெரிய குட் பை சொல்லிட்டு இந்த குழந்தைங்கள்லாம் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே குட்டி சுட்டீஸ், இந்த கதையில நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை முடிக்காம நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகவே கூடாது. நம்ம அப்பப்ப சோர்வு அடைவோம் தான், நிறைய கஷ்டங்கள்ல தான் வரும். இருந்தாலும் நம்ம எதிர்த்து போராடி நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதை கண்டிப்பா முடிச்சுட்டு தான் போகணும். ஓகேயா? ஓகே குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.